மனிதனுடைய பேச்சில் வந்துடுற சொல்லியோ. அப்போ யாருக்கு பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எவ்வளோ நேரம் பேசணும், எப்படி பேசினா யாருக்கு பிடிக்கும், எம்புத்தி, நமக்கு இருக்கிற மறதி ஞாபகம் எல்லாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற சமயத்துக்கு என் மனசு குளிர்ந்திருக்கோ இல்லை எங்கேயான சண்டை போட்டு வந்திருக்கேனோ, இத்தனையும் பொறுத்து தான் என்னுடைய பேச்சு இருக்க போகிறதே தவிர இது என்னது இல்லை. எப்பேற்பட்டவர் பேசினாலும் இந்த குற்றங்கள் குறைகள் இருக்கும். இன்னொன்று, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை திசை திருப்ப பார்ப்பார். தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல மற்ற பேர் ஏத்துக்கிறாளா பார்க்கணுமோ இல்லையோ. இந்த குறைகளெல்லாம் இல்லாத இருக்கணும்னால் அப்ப வேதங்கள் ஒரு மனிதனால் பேசப்பட்டிருக்க கூடாது. தெய்வங்களும் பேசியிருக்க கூடாது, மனிதர்களும் பேசியிருக்க கூடாது. இந்திரன் சந்திரன் பேசியிருக்க கூடாதான்னா அவர்களுக்கும் எத்தனையோ குத்தங்குறைகள் இருக்கு. இந்திரன் என்ன தப்பு பண்ணார் நாம் தெரியாதா? அவர் மகாபலியனிடத்துல தோற்றோடினது தெரியாதா? சந்திரனுக்கே க்ஷயரோகம் வந்துடுத்துன்னு நமக்கு தெரியாதா? சூரியனை கிரகணம் பீடிக்கிறதுன்னு தெரியாதா? அப்ப தேவதைகள் கூட பேசியிருக்க கூடாது. ஏன்னா அவர்களுக்கும் குற்றம் இருக்கிறது இல்லையோ. எப்ப குற்றம் உள்ளவர்களாக ஜீவாத்மாக்கள் அனைவரும் உள்ளார்களோ அவர்கள் பேசினா அந்த பேச்சு குற்றத்தோட தான் இருக்கும். ஆகவே முதல்ல அனாதிங்கிறது பெருமை, காலம் கிடையாது, தேதி கிடையாது அப்படின்னு ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சு சொன்னதும் கிடையாது. அப்போ ஒரு விஷயம், அந்த வேதத்திலேயே கூட இன்னார் சொன்னார், இன்னார் தான் அதை எழுதி வைத்தாருங்கிறது இல்லையே. ஆனா மற்ற எதை எடுத்துக்கொண்டாலும் இன்னார் கூறியது, இன்னாருடைய உபதேசம் என்று இருக்கிறது இல்லையோ. அப்ப வேதம்னா அனாதி அபௌருஷேயம், ஒருத்தரத்தை பேசினது கிடையாது. ஒருத்தர் பேசினது இல்லைன்னால் உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சுவாமி, வேதத்திலையும் உபனிஷத்திலையும் நிறைய பேருடைய பேர் வருதே. இப்படி யாக்ஞவல்கர் சொன்னார், இப்படி கார்கி பேசினாள், இப்படி காத்தியாயனி பேசினாள், இது ஸ்வேதகேதுவின் பேச்சு, இது உத்தாலகரின் பேச்சு, எல்லாம் நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. சாந்தோக்கிய உபனிஷத்து இப்படி சொல்றது, பிருகதாரண்யக உபனிஷத்து அப்படி சொல்றது. அப்ப அதுல எல்லாம் மனுஷர்கள் பேர் வருதே, ரிஷிகளுடைய பேரெல்லாம் வருதே. அப்படின்னா அந்த ரிஷிகளுடைய நிகழ்வுக்கு, அவர்கள் பிறப்பு வாழ்க்கைக்கு அப்புறம்தானே இந்த வேதம் உருவாயிருக்கணும். ஒரு நிகழ்ச்சியை பத்தி ஒரு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குனால் அப்ப அந்த புத்தகம் அந்த நிகழ்வு ஆண்டுக்கு பிற்பாடு தானே அது பதிப்பிக்கப்பட்டிருக்கணும், எழுதப்பட்டிருக்கணும். அப்படின்னா இப்ப ஸ்வேதகேதுவுக்கு பின்னாடி, உத்தாலகருக்கு பின்னாடி அப்படித்தானே வேதங்கள் பிறந்திருக்கணும். நியாயமான சந்தேகம். இது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஆனா இந்த சந்தேகத்துக்கு ஆச்சரியமான பதில். பொதுவா உலகத்துல நடக்கிறத ஒண்ணு சொல்றேன், அதை வச்சுட்டு இதுக்கு இருக்கிற பதில நாம தெரிஞ்சு நோடலாம். ஏன்னா இப்ப நாம பார்க்க போற ஒரு நாளும், எடுத்துட்டு இருக்க போற ஒரு விஷயத்துக்கும் ஏதோ லௌகிக உதாரணத்தை கொண்டு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்துல அனைத்துமே நம்ம இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறது. அதனால சட்டுன்னு நம்மால புரிஞ்சுடுறதுக்கு முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியலுக்கு போகணும். அதுக்கு மேல வேதத்துக்கு வந்ததே அங்க புரியாத விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. எப்ப கண்ணுக்கு தெரியாதது, காதால கேட்க முடியாதது, கையால தொட முடியாததை பத்தி பேச போறோமோ அப்ப இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை அடி எடுத்து வச்சால்தான் நம்மால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியும். இப்போ வேதங்கள் மரத்தை பத்தி பேசுகின்றன. விருக்ஷ இவ ஸ்தப்த திஷ்டதி, விருட்சம் மரத்தை போலே அதோ ஆகாயத்தில் ஒருத்தன் இருக்கிறான். புருஷேன, அந்த புருஷனால் இந்த ஜகத்து முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கிறது. விருக்ஷ இவ திவி திஷ்டதி, ஸ்தப்த திவி திஷ்டதி, ஆகாசத்தில் எங்கோ இருக்கக்கூடியவன் இருக்கிறான், மரத்தை போல் உறுதியாக இருக்கிறார், அவரால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே ஒரு வாக்கியம். இது தைத்திரியத்திலே, நாராயணத்திலே, உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப மரத்தை போல ஒருத்தர் இருக்கிறான்னு மரம்ங்கிற சொல்லு வந்ததே. நாம இப்ப இங்க மண்டபத்துக்குள்ள வரைச்ச கூட வாசல்ல மரம் பார்த்தோம் இல்லையோ. அப்ப இந்த மரத்தை வேதம் சொன்னதா வைத்துக்கொண்டு இந்த மரம் என்னைக்கு உருவாச்சு, இந்த மண்டபம் உருவான அன்னைக்கு வச்சிருப்பா. அப்ப அந்த மரத்தை நட்ட விழா நடத்தினத்துக்கு அப்புறம் வேதம் வந்ததுன்னு நம்ம சொல்லலாமா? ஒரு மரத்தை பத்தி வேதம் பேசிடுத்துப்போ மரம்ங்கிற உதாரணத்தை எடுத்திருக்கு. அப்ப நான் வாசல்ல ஒரு மரத்தை பார்த்துட்டு வந்தேன், அந்த மரம் பிறந்த தேதிக்கு அப்புறம்தான் நான் சொல்ல முடியுமானால் இல்ல, அப்படி சொல்ல முடியாது சுவாமி. வேத காலத்துல இருந்த மரத்தை நீங்க எடுத்துக்கணும், இப்ப இருக்கிற மரத்தை எடுத்துக்க கூடாது. இந்த மரம் இன்னைக்கு, இதுக்கு முன்னாடி மரம் இருந்திருக்குமே, அதுக்கு முன்யுகத்துல மரம் இருந்திருக்குமே, முன் பிரளயத்துக்கு முன்னாடியும் மரம் இருந்திருக்குமே, எப்போதும் மரம் இருந்திருக்கும் இல்லையா. அப்ப மரம்ங்கிறது அனித்தியம், ஆனா பிரவாகத்தோ நித்தியம். இதை நன்கு புரிஞ்சுக்கணும். மரம்ங்கிறது அனித்தியம், நாமளே வெட்டியிருக்கோம், நாமளே விதைச்சிருக்கோம். மரம் அனித்தியம் நமக்கு தெரியும், அது எப்போதும் இருக்கிறது அல்ல. ஆனா அதே சமயம் மரம்ங்கிற ஜாதியே அனித்தியமா, எப்பவுமே இருந்தது இல்லையா.
மரம் எப்பவுமே இருந்திருக்கு, இந்த மரம் எப்போதும் இல்லை என்று தானே நம்ம மனசுல வாங்கிக்கிறோம். அதே போல யாக்ஞவல்யர்னு சொன்னாலோ, வசிஷ்டர்னு சொன்னாலோ, வேதவியாசர்னு சொன்னாலோ அது ஒரு பட்டம். அந்த பட்டத்தில் ஓரொரு ஜீவாத்மா எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார். இப்ப இருக்கிற யுகம், இப்ப நாம 4 யுகத்துல இருக்கோம் இல்லையா, நித்தியம் சங்கல்பம் பண்ணிக்கொள்ள செய்தேவே. இது வைவஸ்வத மன்வந்தரே, கலியுகே, பிரதமபாதே, ஜம்பூத்வீபே, பாரத வருஷே, பரதகண்டே, அஷ்டாவிம்சதி தமே, 28வது சதுர்யுகத்தில், இப்ப இருக்கிற கலியுகத்தில், இந்த மன்வந்தரத்தில், இந்த கல்பத்தில் இருக்கேன்னு சொன்னால், அப்ப இதை தவிர நிறைய மன்வந்தரம் இருக்கு, இதை தவிர நிறைய கல்பங்கள் இருக்கு. 4 யுகங்கள் நிறைய சுழற்சியில வந்துட்டே இருக்கு. ஓரொரு 4 யுகத்திலும் ஒரு வியாசர் இருக்க போறார், ஒரு ஸ்வேதகேது இருக்க போறார், ஒரு உத்தாலகர் இருக்க போறார். ஏன் அவளுக்கெல்லாம் என்ன வேலை? கருத்தை எடுத்து சொல்லுவது வேலை. சனாதன தர்மம்னா என்னன்னு புரிய வைக்கிறது வேலை. அதற்காக அவர்கள் யுகந்தோறும் பேசுகிறார்கள். பிரம்மா இருக்கத்தான் போறார், சிவன் இருக்கத்தான் போறார், விஷ்ணு பிறக்கத்தான் போறார், சந்திரனும் குபேரனும் இருக்கத்தான் போறார், சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்கள்னு வேதம் சொல்லும் போது நம்ம யாரும் சந்தேகப்படல இல்லையா? அப்ப சூரிய சந்திரர்கள் பிறந்ததுக்கு பின்னாடி தானே வேதம் பிறந்திருக்கும். அப்ப தேதி இருக்கும் போல் இருக்கே என்ன நீங்களும் கேட்கல, நான் அதுக்கு பதில் சொல்லலை. ஆனா யாக்ஞவல்யர் வைசம்பாயனர்னு ஒரு பேர் சொன்ன உடனே அப்ப அந்த பேர் படைத்தவருக்கு பின்னாடி தானே வேதம் இருந்திருக்கணும். என்ன நமக்கு சந்தேகம் வருது இல்லையோ? எப்படி மரம் பிரவாகமா நித்தியமோ, காவேரி பிரவாகமா நித்தியமோ, ஹிமாச்சலம் பிரவாகமா நித்தியமோ, சூரிய சந்திரர்கள் பிரவாகமா நித்தியமோ, அதே போல ஸ்வேதகேது, உத்தாலகர், யாக்ஞவல்யர், வைசம்பாயனர் அனைவரும் பிரவாகத்தோ நித்தியர்கள். இந்த சதுர்யுகத்திலையும் உண்டு, போன சதுர்யுகத்திலையும் உண்டு, முன் சதுர்யுகத்திலையும் உண்டு. அப்ப வேதமும் அனைத்து சதுர்யுகங்கள்லையும் உண்டு. அதுல சொல்லப்பட்ட பெயருடைய கதாபாத்திரங்கள் அவர்களும் அனைத்து சதுர்யுகங்கள்லையும் உண்டு. ஆனா அவரவர் வேற ஜீவாத்மாவா இருப்பா, அதே ஜீவாத்மா இருக்க மாட்டா. இப்ப இந்த சதுர்யுகத்துல வேதவியாசரா இருக்காருன்னா பராசருடைய மகனார் வேதவியாசர், பகவத் பாதராயணர்னு அவருக்கு பேர், கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். இப்ப வித்தியாசம் என்ன தெரிஞ்சுன்னு பாருங்க. வேதவியாசருங்கிறது பட்ட பெயர், ஆனா கிருஷ்ண துவைபாயனருங்கிறது அவருடைய பெயர். இப்ப இந்த நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கார். ஜனாதிபதி ஜனாதிபதி ஜனாதிபதினு சொல்லிட்டேன்னால் பிரவாகத்தோ நித்தியம். ஆனா ஜனாதிபதிகள் மாறிண்டே இருப்பா, பிரதான மந்திரிகள் மாறிண்டே இருப்பா. ஓரொரு தனி மனுஷன் ஜனாதிபதி ஆவார், பிரதான மந்திரி ஆவார். ஆனா ஜனாதிபதி எப்பவும் இருப்பார் இல்லையா, பிரதான மந்திரி எப்பவும் இருப்பாரோ இல்லையோ. அதே போலத்தான் வியாசரும் பராசரரும் வசிஷ்டரும் பிரவாகத்தோ நித்தியர்கள். ஆகையால் இவா காலத்துக்கு பிற்பாடுதான் வேதம் பிறந்ததுன்னு வச்சுக்க கூடாது. எப்படி மரம்னு சொல்லிட்டால் இந்த மரம் இதுக்கு முன் மரம், இதுக்கு மரம் மரம்ங்கிறது எப்பவுமே நித்தியம் தானே. காவேரிங்கிறது எப்பவும் ஓடிட்டு தானே இருக்கு, கங்கை எப்போதும் ஓடிட்டு தானே இருக்கு, தண்ணீர் எப்போதும் இருக்கிறது இல்லையோ. இந்த அடிப்படையில தான் வேதங்கள் அனாதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.